வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து புள்ளி விவரங்களோட சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக இன்கம், வருமானம், அடுத்தது வெல்த், செல்வம், ரெண்டுலேயுமே வந்து டாப்பில் இருக்கிறவங்க கையில் தான் அதிகமான கட்டுப்பாடு இருக்குது என்பதற்கான விவரங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக நீங்கள் வருமானம்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் மக்கள் தொகையில் டாப்பில் இருக்கக்கூடிய 10% அவங்க கையில், இந்தியாவினுடைய மொத்த வருமானத்தில் 58% அவங்க கையில் தான் இருக்குது. பொருளாதாரத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய 50% மக்கள் கையில் வருமானம் 15% தான் இருக்குது. அதே போல் வெல்த், செல்வம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய 10% பணக்காரர்கள் அவங்க கையில் இந்தியாவினுடைய செல்வங்கள் வளங்களில் 65% அவங்க கையில் இருக்குது. டாப் 1% எடுத்தீங்கன்னா 40% செல்வம் அவங்க கையில் இருக்குது. அதனால் இது ஏதோ இந்தியாவில் மோடியை பிடிக்காதவர்கள், பிஜேபியை பிடிக்காதவங்க உட்கார்ந்து கதை வசனம் எழுதி சொல்லுகிற விஷயம் இல்லை. நல்ல பொருளாதார நிபுணர்கள் விவரங்களை சேகரித்து ஆய்வு செய்து வெளியிட்ட ஆய்வறிக்கையில் இந்தியாவினுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.